நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3 5 பதிகத்தின் 3 பாசுரத்தில் மலையை எடுத்து கல்மாரி காத்து பசுநிறை தன்னை தொலைவு தவிர்த்த பிரானை சொல்லிச் சொல்லி நின்று எப்போதும் தலையினோடு ஆதனந்தட்ட தடுகுட்டமாய் பரவாதார் அலைகொள் நரகத்து அழுந்தி கிடந்து உழைக்கின்ற வம்பரே என்று பாடுகிறார். மழை பெய்ய வேண்டி இந்திரனுக்காக வருடத்திற்கு ஒருமுறை இடையர்கள் உணவளிப்பது வழக்கம். தான் பிறந்து வளர்கிற ஊரிலே வேறு ஒரு தேவதைக்கு ஆராதனை தகுமோ என்று கண்ணன் அதை சென்று தடுத்தான். மழையை பெய்ய செய்வதும் பசுக்களுக்கெல்லாம் புல்லும் தண்ணீரும் தருவதும் அந்த கோவர்தன மலை அல்லவோ? எனவே கோவர்தனோ அஸ்மி என்று தானே அதனை பெற்றுக்கொண்டான். அதன்பின் பசிக்கோபத்தால் இந்திரன் கல்மழை பெய்விக்க 7 நாட்கள் ஒரே போன்று அந்த மலையை திருக்கரத்திலே பிடித்து நின்று கண்ணன் ரட்சித்துக் கொடுத்தான். பசுக்கள் இல்லாமல் இடையர்கள் இல்லை. மேலும் இடையர்களை காட்டிலும் அந்த பசுக்கள் தான் கண்ணன் செய்த உபகாரத்தை நன்கு அறிந்திருந்தன. இப்படி எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யக்கூட தெரியாத பசு கூட்டத்தையும் இடையர்களையும் அழிவிலிருந்து காப்பாற்றி அந்த கண்ணபிரானை வாய் ஓயாமல் எல்லா காலங்களிலும் பலமுறை துதித்து நின்று தங்களின் தலையானது தரையில் படும்படியாக கீழும் மேலுமாக குதித்து ஆடாமலும் கண்ணனின் பெருங்குணத்தில் ஈடுபட்டு பிச்சேறாமலும் உள்ளவர்கள் பல துன்பங்கள் சூழ்ந்துள்ளதான நரகங்களிலே சென்று கரை ஏற இயலாதபடி அழிந்து கிடந்து அங்குள்ள யமதூதர்களுக்கு நாம் ஹிம்சித்து மகிழலாம்படி இவன் இப்போதுதான் நரகத்திற்கு வந்தான் போலும் என்று எப்பொழுதுமே புதியவராக தோன்றுவர் என்று கூறுகிறார்.